வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு விஜய்க்காக, புரியுதுங்களா? ஏன் நான் விஜய்க்காக இந்த வீடியோ பதிவை போடுறேன்னா, சமீப காலமாக நடந்து வர்ற சில பிரச்சனைகள் ஒரு பொது மனிதராக இருந்து நான் பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில் கூட ஒரு வித மன கஷ்டத்தையும் உறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஜய் 30 ஆண்டு காலமாக திரைத்துறையில் பயணிச்சுக்கிட்டு வர்றாரு. ஒரு நல்ல உச்சக்கட்ட நடிகர். இதுவரை அவர் அந்த திரைப்படத்துறைக்கு கால் பதித்து பல்வேறு நடிகர்களோடு அவர் பழகியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் மீது இதுவரை கூட, அதாவது நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அவர் திரைக்கு அறிமுகமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம். அதுலேருந்து அவர் ஒவ்வொரு படத்துலையும் நடித்து பல்வேறு கட்ட சோதனைகளையும் அவர் சந்தித்து அந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு கால் ஊன்றி என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோவாக அவர் இன்றைக்கி வளம் வந்துக்கிட்டு இருக்காருன்னா, அவர் மீது உள்ள நம்பிக்கை, உழைப்பு, இதுதான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், அவர் எத்தனையோ நடிகைகள் மீது எத்தனையோ பிரச்சனைகள், புகார்கள், சில விஷயங்கள்லாம் வெளிவரும். இந்த நடிகர் அந்த நடிகையோட தொடர்பு வச்சுருக்காங்க, அந்த நடிகர் இந்த நடிகையோட தொடர்பு வச்சுருக்காங்கலாம் மீடியாக்களில், டிவிக்களில், பேப்பர்லலாம் கூட நான் பார்த்துருப்போம். ஆனால் விஜயை பொறுத்தளவில் இப்படிப்பட்ட அந்த சின்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் விஜய்க்கு வந்ததில்லை. ஏன்னா விஜய் விஜயோட நடித்த நடிகைகளே விஜயை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, விஜய் ஒரு அமைதியான நபர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அதிகமாக யார்ட்டுமே அவர் பேச மாட்டாராம். தான் நடிக்கக்கூடிய அந்த பாத்திரம் வரும்போது மட்டும் கேமரா முன்னாடி நின்று நடிச்சுட்டு அமைதியாக தான் இருப்பாராம். இதை நான் சொல்லலை, அவரோட வேலை செஞ்ச, அவரோட பயணித்த சக நடிகைகள் இதை மீடியாக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதாவது ஒரு நடிகர் வாழ்க்கையில் மட்டும்தான்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு வசதி வாய்ப்பு, பொருளாதாரம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். குடும்ப ரீதியாக வரும், பொருளாதார ரீதியாக வரும். இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்திருக்கு. அதாவது விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக சரியான உறவு இல்லை என்பது தான் அது. இருவருக்குள் ஒரு இணக்கமான உறவு இல்லை. இருப்பினும் அதனை விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் காட்டிக்கொள்ளாமல் கடந்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் விஜய் அரசியலில் நுழைந்து தனி கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் தலைவராகி சினிமாவுக்கு விடை கொடுத்துவிட்டு முழு நேர ஒரு அரசியல்வாதியாக அவர் வலம் வர ஆரம்பிச்சிட்டார். அதுவும் விஜயின் மனைவி சங்கீதாவுக்கு நல்லா தெரியும். அப்பையும் கூட அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் விஜய்க்கு குறுக்கீடு செய்யலை. இது வரைக்குமே அவங்க குறுக்கீடு செய்யலை. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மனப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப விவகாரங்கள், ஒருத்தருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வருவதை சங்கீதா அவர்கள் விரும்பவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. விஜயை பலமுறை அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆனால் விஜய் அதையும் பொருட்படுத்தாமல் தன் மனைவி சொல்கிறாரே என்ற அந்த விஷயத்தை கூட அவர் உள்வாங்கிக் கொள்ளாமல் அரசியல் களத்தில் இறங்கியதை பின்வாங்கவே இல்லை. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். விஜயை பொறுத்தளவில் ஒரு மனிதாபிமானம் உடைய ஒரு மனிதர். அவர் இப்போ அந்த அரசியலுக்கு வந்திருக்கப்போ அவருடைய வயது 49 முடிஞ்சு 51 இன்னைக்கு விஜய்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு.
இந்த காலகட்டத்தில் அவர் அரசியலில் ஒரு கட்சியில் ஒரு தலைவராகி மக்களுக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணத்தில் சினிமா துறையை விட்டே விலகி வந்துட்டார். எவ்வளவோ வருமானங்கள், அவருக்கு வர வேண்டிய வருமானங்கள் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு சினிமா நடிகர்னால் பல்வேறு நடிகர்களோட கிசுகிசுப்பு வருவது அது ஒரு இயல்பான விஷயம். விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே கிசுகிசுகளுக்கு ஆளாத நடிகைகளே இல்லை. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ நடிகைகளுக்கு விவகாரத்து ஆகியிருக்கு. அவையெல்லாம் பேசு பொருளாவில் பத்திரிக்கையில் வரல, மீடியாக்களில் வரல. ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்குள்ளாக விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து கேட்டு அவர்கள் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் விவாகரத்து கேட்டு விவாகரத்தை விஜய்கிட்ட எப்படி அவர் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. குடும்ப நண்பர்களை பேசி இணக்கமாக பேசி, இன்றைக்கி அவர் அரசியல் சூழலில் அவருக்கு பகிரங்கமான எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. விஜய்க்கு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் ஆளும் பாஜகவாக இருக்கட்டும், கடுமையான அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு, அவர்கள் கொடுக்கின்ற அந்த அழுத்தங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு தான் விஜய் இந்த அரசியலில் பயணிச்சுக்கிட்டு வராரு. இந்த விஜய்க்கு பின்புலமாக இருந்து அவருக்கு எல்லா விதத்திலும் மக்கள் துணை இருக்கின்றார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. குறிப்பாக பெண் பிள்ளைகள், பெண் சகோதரிகள், கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள், ஏன் சின்ன குழந்தைங்க கூட விஜய் மீது ஒரு பாசமும் அன்பும் ஒரு மரியாதையும் வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த புகழையெல்லாம் கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் குடும்ப நல கோர்ட்டில் ஒரு விவாகரத்து மனு கொடுக்குறாங்க. இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது. இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் அவங்க அந்த கோர்ட்டில் சொன்ன விஷயங்கள், இன்னும் 4-5 விஷயங்கள் அவங்க விஜய்க்கு என்ன எதனால் பிடிக்கலை, நாங்கள் ஏன் விவாகரத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு பின்னால் இருந்து அவர்களை யாரோ இயக்கி அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சூழ்நிலையில் அவர் சங்கீதா மிரட்டப்படுகிறார் என்ற தகவலும் கூட மீடியாக்களில் வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த 4 வருடங்களாக அமைதியாக இருந்த சங்கீதா தேர்தல் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக இப்படி செயல்படுவாரா என்றால் கண்டிப்பாக அவர் யாரோ கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த விவாகரத்து மனுவை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார் என்பதுதான் உண்மை. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் தான், இல்லை என்று யாருமே மறுக்க முடியாது. அவர் விவாகரத்து கேட்டதுலேயும் தப்பில்லை. இதில் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். விவாகரத்து விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் மட்டும்தான். இதில் அரசியல் தலையீடு எதுக்கு வரணும்? அரசியல் ரீதியாக இருக்க திராணி இல்லாதவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் நடித்த ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க. இதிலேருந்தே ஒவ்வொரு விஷயமாக மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். தொடர்ந்து விஜய்க்கு அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சாலும் அனுமதி கொடுக்கறது கிடையாது. அதாவது கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத நிபந்தனைகளை காவல்துறை மூலமாக கொடுத்து அவருக்கு நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள் மாநாடு நடத்துகின்றன, நிறைய கூட்டங்கள்லாம் நடத்துகின்றன, எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக ஆதரவை பெற்றுள்ள ஒரு தலைவராக விஜய் கொண்டிருக்கின்றார். அடுத்த தேர்தலில் வருகின்ற தேர்தலில் அவர்கள் ஓரளவு அரசியல் களத்தில் பேசப்படும் ஒரு தலைவராக விடுவார். அவரது வளர்ச்சி அதிகரித்து வருகிறது என்பதை உணர்ந்த சில ஆளும் சக்திகள், ஆளும் வர்க்கங்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவரை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு கொடிய எண்ணத்தில் அவரை அரசியல் ரீதியாக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க முடியாது என்றதை உணர்ந்து கொண்ட சில கயவாளி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையை இந்த அரசியலோடு கலக்கி அவரை வீழ்த்த முயற்சி எடுத்திருப்பது தான்
சங்கீதா கொடுத்திருக்கும் இந்த விவாகரத்து. இதில் ஒரே ஒரு விஷயத்தை தயவுசெய்து இப்பயும் நான் சொல்கிறேங்க. நான் இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப மன அதிர்ச்சியாக தான், ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தோடு இல்லை, அப்பா அம்மாவோட இல்லை, பெற்ற பிள்ளைகளோடையும் இல்லை, ஒரு தனி மனுஷனாக இருந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்து இவ்வளவு தூரம் மக்களுக்கு செய்யணும்னு வந்திருக்காருன்னா அவருடைய மனதுக்குள்ளே என்ன எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து புரிந்து கொண்ட ரசிகர்கள் கூட்டம், அவருக்கு பின்னால் இருந்து அவருக்கு உதவ நினைக்கும் சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள், தயவு செய்து இப்பயும் நான் கேட்டுக்கிறேன், இதை வந்து ஒரு அரசியல் பார்வையாக பார்க்காதீங்க. சங்கீதா விஜய் விவகாரம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்க. கணவன் மனைவிக்குள் உள்ள ஒரு விவகாரம். அது வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. விவாகரத்து அது இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். இவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் நடந்திருக்கு. இதை வந்து அரசியலோடு தொடர்பு படுத்தி அரசியல் லாபம் பார்க்கறதுக்காக சில அயோக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்கங்கிறத நீங்கள் மீடியாக்கள் மூலமாகவே பார்க்க முடியும். மக்களே ஒன்றை மட்டும் தெரிஞ்சுங்க. அரசியல் களத்தில் எம்ஜிஆர் வந்தார், அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அவர் தனி கட்சி ஆரம்பித்தார். அடுத்தது விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டன. நீங்களே அறிவீர்கள். அவர் கோயம்பேட்டில் உள்ள அவர் கல்யாண மண்டபத்தெல்லாம் இடித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி அவருடைய சொந்த கல்லூரி ஒன்று இருக்குது, ஆண்டவர் கல்லூரி கூட இருந்துச்சு. அதை கூட அவர் கடனுக்கு வச்சு கூட அந்த கட்சி வழக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. இப்படி அவர் வந்து அந்த அரசியல் கட்சியை பரிணமித்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவே வள வந்தார். அவரையே அழிக்க நினைச்ச சில ஆதிக்க சக்திகள் கடைசியில் அவரை அரசியலிருந்தே அவர் வெளியில் போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால் சில ஆதிக்க சக்திகள் வந்து என்ன நினைக்கின்றன, தனக்கு எதிராக யாரும் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷமாக இருந்து பழக்கப்பட்டு பயணப்பட்டு நிறையா பொருள், பணம், செல்வாக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் பழகி பழம் தின்னு கொட்டை போட்டவங்க எப்படிங்க இந்த அரசியலை விட்டு விலகி வர அவங்களுக்கு மனம் வரும்? இல்லை வைத்து வந்த பதவியை எப்படி விட்டு கொடுக்க அடுத்தவங்களுக்கு மனம் வரும்? இதுதான் காரணங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வருவதால் நிறைய சுயலாபத்தை சம்பாதித்து கொண்டிருந்த சில அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் விஜய் ஒரு இடையூறாக இருக்கின்றார். இதுதான் உண்மை. ஏற்கனவே எம்ஜிஆரை இழந்தோம், விஜயகாந்தையும் இழந்தாச்சு. அடுத்தது விஜயையும் தயவுசெய்து இழந்துடாதீங்க. விஜய்க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவதற்கான ஆட்கள் இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். வேறு யாரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லும். விஜய் போல் ஒரு நல்ல தன்மானமிக்க ஒரு நல்ல இளைய வயது தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவை. அதை உணர்ந்து வருகிற தேர்தலில் அவருக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்து அவருக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து விவாகரத்து வந்தாச்சு. இதை எத்தனை நாளைக்கு இதையே ஊதி ஊதி பெருசு பண்ணிகிட்டு இருக்கும் இந்த மீடியாக்கள்? என்ன மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னமும் விஜய் மீது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அழுத்தங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் விஜயின் ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் தயவு செய்து இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எதனால் நடக்கின்றது? எத்தனையோ நடிகர்கள் விவாகரத்து செய்து கொண்டு போனார்கள். அவர்கள் பற்றிய விஷயங்கள்லாம் வெளியில் வராத பொழுது இந்த விஜய் சங்கீதா விஷயம் மட்டுமே பெரிய பேசும் பொருளாக எல்லா மீடியாக்களும் டிவியிலையும் போடுறாங்க. இன்றைக்கி நாட்டில் எவ்வளவுங்க பிரச்சனை இருக்குது? விஜய் சங்கீதா பிரச்சனை மட்டும்தானே நம்மளுக்கு தேவைதானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே. அதனால் வளர்ந்து வர அந்த தலைவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்போம். அவருக்கு ஒரு ஆறுதலாக கூட இருப்போம். வருகின்ற தேர்தலில் முடிஞ்சால் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரையும் இந்த ஒரு அரசியலில் ஒரு அங்கீகாரமிக்க ஒரு தலைவராக கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.